குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தசம்சி குருவே நமக. மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம முத்தாண்டு பலன் பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். பாருங்க, மிதுன ராசிக்கு இந்த வருடம் 4 கிரக பயிற்சியில் இருக்க போகுது. ராகு பகவான், கேது பகவானும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி பகவான் மற்றும் குரு பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வருடம் 2025 நம்ம பயிற்சியாக போகிறாங்க. அது எப்போ பயிற்சி ஆகிறாங்க அப்படின்னா 29/3/2025 உங்களுக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார். அது மட்டும் இல்லாமல் 15/5/2025 உங்களுக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் பாருங்க 18/5/2025 உங்களுக்கு ராகு பகவான் மற்றும் கேது பகவான் பயிற்சி ஆகிறார். பாருங்க, இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை மட்டுமே சந்திக்கக்கூடிய காலகட்டம். பாருங்க, உங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பாருங்க. வாழ்க்கையில் அதிகமாக நண்பர்கள் வச்சுக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மிதுன ராசி நண்பர்கள் தான். அப்போ பாருங்க, வாழ்க்கையில் அதிகமாக ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னா உங்களுக்கு மிதுன ராசி தான். ஏன்னா அந்த மாதிரி நண்பர்கள் நம்பி அதிகமாக ஏமாறக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தான் தள்ளப்படுறீங்களோ இல்லையா, நீங்களா யாருமே கம்பல்சரி ஏமாறது கிடையாது. அப்போ அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை தான் உங்களை ஏமாத்துறது இல்லையா, நீங்களும் யாருக்கும் ஏமாறதுக்கான வாய்ப்பு, துரோகம் செய்யக்கூடாதுங்கிற எண்ணப்பு, நம்ம கஷ்டப்பட்டாலும் அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுங்கிற தன்மை இருக்கு. பாருங்க, அந்த மாதிரி காலகட்டம்லாம் வரக்கூடிய காலகட்டம். பாருங்க, இந்த குரு பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசி மேலே வரார். பாருங்க, அவர் யாருன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியும் அடுத்த இல்லாமல் 7ஆம் அதிபதியும் உங்கள் ராசி மேலே வரார். அப்போது இந்த காலகட்டங்களில் தொழில் செய்ய ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அதை கம்பல்சரி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பாருங்க, 10ஆம் அதிபதி உங்கள் ராசியில் மேல் நிற்கும் போது நிச்சயமாக தொழில் செஞ்சு ஆகணும். பாருங்க, 7ஆம் அதிபதி அப்படிங்கிறது உங்கள் ராசி மேலே நிற்கும் போது உங்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடந்தே ஆகும். பாருங்க, 4ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவான் அப்படிங்கிறது 3ஆம் இடத்துல நிற்கும் போது இது வரைக்கும் இடம் இல்லைன்னா நிச்சயமாக இடம் வாங்கியே தீரணும். பாருங்க, இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் ராகு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு போயிருக்கு. அப்போது உங்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே நடக்கலைன்னா இனிமேல் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. பாருங்க, பாக்கியஸ்தானத்தில் அந்த ராகு பகவான் என்றாருன்னே எல்லா பாக்கியத்தையும் வழங்கக்கூடிய தன்மை இருக்கு. பாருங்க, இது வரைக்கும் தொழில், வேலை, படிப்பு, கால் திருமணம், இடமாற்றம் எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் புத்தாண்டு பலன் உங்களுக்கு மேலும் மேலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. பாருங்க, இந்த கடந்த காலகட்டங்களில் வேலை அப்படின்னா நீங்கள் ரொம்ப மன உளைச்சல் நம்பி தான் நம்ம இந்த வேலையை செய்யலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. பாருங்கள், ஏன்னா 10ஆம் இடத்த அதிபதி 12ல் எவ்வளோதான் நீ உண்மையை எஃபெக்ட் போட்டாலும் கூட அங்கே ஒரு 10 பைசாவில் கூட பிரயோஜனமே இருக்காது. இந்த வேலையை விட்டவும் முடியல, நம்மளை செய்யவும் முடியல, ஒரு நிம்மதியான இந்த வேலையை செய்யலாமா வேண்டாமா, இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு தான் போகலாமாங்கிற எண்ணத்தோடு அதிகமாக வாழ்ந்திருப்பீங்க. பாருங்கள், உங்களுக்கு அந்த ராசியாதிபதி அப்படிங்கிறதுக்கு 10ஆம் இடத்து அதிபதி உங்கள் ராசி மேலே வரார். பார்த்தீங்களா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு வேலை மாற்றம் கம்பல்சரி இருக்க போகுது. பார்த்தீங்கன்னா பட்டம் ஒதுக்க போகுது, பதவி கிடைக்க போகுது, ப்ரமோஷன் கிடைக்க போகுது, எல்லாமே இந்த காலகட்டத்தில் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகுது. பாருங்கள், ஒரு குரு பகவான் உங்கள் ராசி மேலே வந்துட்டாலே நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு ஈஸியாக போகிறீங்கன்னு தான் அர்த்தம். பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் கேது பகவான் அப்படிங்கிறது 3ஆம் இடத்துல இருக்குது. பார்த்தீங்களா, அப்போ முயற்சியை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க. 3ஆம் இடத்துல முயற்சி இருந்துச்சு அப்படின்னா அதிகமாக முயற்சி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. பாருங்க, கடந்த காலகட்டங்களில் வேலையில் நிறைய மாற்றத்தை எதிர்பார்த்து நோக்கி கொண்டிருப்பீங்க. இந்த வேலையை விட்டு வேறு வேலை கிடைக்காதா, ஏன்னா மேலதிகாரியை டார்ச்சர் தாங்க முடியாமையே நிறைய பேர் வேலையை விட்டுட்டு போயிருப்பீங்க. எனக்கு வேலையை விட்டதுக்கப்புறம் தான் தெரியும் எந்த வேலையும் கிடைக்காம, அந்த வேலையும் கிடைக்காம, இந்த வேலையும் கிடைக்காம, எந்த வேலைக்கு போகிறதுலே தெரியலையே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. பாருங்க, இந்த ராசியாதிபதி உங்கள் ராசியில் மேலே நிற்கும் போது 10ஆம் அதிபதி ராசியின் மேலே நிற்கும் போது பர்ஃபெக்டாக வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அது வரைக்கும் பாருங்கள், இது வரைக்கும் வேலைக்கு போன பொண்ணு தான் நான் திருமணம் செய்யணும்னு நினைப்பீங்க. பாருங்கள், இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக திருமணத்து செஞ்ச பெண்ணே வேலைக்கு போகிற அமைப்பில் தான் இருக்கும். நல்ல பொண்ணாக வருவாங்க. வேலைக்கு போகிற அமைப்பில் பட்டம், பதவி, உயர்வோடு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான தன்மை இருக்குது. இது பாருங்கள், 7ஆம் அதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு ராசியாதிபதி மேலேயே உங்களுக்கு குரு பகவான் வராரு. அப்போ மிக சிறப்பான அமைப்பாக இருக்க போது. பாருங்க, இந்த குரு பகவான் பயிற்சி மேலும் மேலும் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பாருங்க, இது வரைக்கும் திருமணம் செஞ்சு 3-7 வருஷம் ஆகி கூட குழந்தை இல்லையே அப்படின்னு ஒரு சின்ன பிரச்சனை அது பெரிய பூகமாக வெடிச்சிருச்சு.
அப்போ பாருங்கள், இந்த கணவன் மனைவி உயர்வு பிரச்சனை, மாமியார் மாமனார் சண்டை, நம்ம 2 குடும்பத்துக்கு ஒத்து போல, இது எப்போ தான் சேர்ந்து வாழலாம்னு ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் சேர்ந்து பேசி வாழ்ந்தீங்கன்னா மேலும் மேலும் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய காலகட்டம். பாருங்கள், அந்த சனி பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு கர்மகாரகன், அவரே உங்களுக்கு 10ஆம் இடத்துல வந்து நிற்க போறாரு பார்த்தீங்களா. அப்போ உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பேர் சார்ந்த விஷயம் உங்களுக்கு 100% சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் குழந்தை பேர் முயற்சி பண்ணிங்கன்னா கம்பல்சரி சக்ஸஸ் அப்படிங்கிறது 100% சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காதல் திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அஃபெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அதிகமாக உங்களுக்கு நண்பர்கள் வட்டானம் அப்படிங்கிற சொல்லலாம். அந்த அஃபெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் வட்டாரம் இருந்தாலும் கூட 100% உங்களுக்கு காதல் வலையில் விழறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே 2 ப்ரப்போசல் 3 ப்ரப்போசல் வந்து கூட இந்த பொண்ணை வேண்டான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை பார்த்தோமே, அப்போ இந்த பையனை பார்த்தோமே, அந்த பொண்ணு நம்ம நினைக்கிற மாதிரி இல்லையே, இது எப்படி கல்யாணம் முடிச்சா நம்ம காதல் வரைக்கும் கடைசி வரைக்கும் இந்த வண்டி ஓடுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பீங்க. பாருங்க, இந்த 7ஆம் அதிபதி உங்கள் ராசி மேலே வந்து நிற்கும் போது நினைச்ச மாதிரி பொண்ணு வர்றதுக்கான சந்தர்ப்பம், நீங்கள் அந்த பொண்ணே மனசு மாறி பேசுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு போது. பாருங்க, 5 வருஷமா ஒன் சைடா லவ் பண்றேங்க, நான் சொல்லலான் இருக்கிறேன் ஆனால் வேண்டானே சொல்றேங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு பலமாக்குறதுக்கான வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 7ஆம் அதிபதி லக்னத்தில் வந்தால் ராசியில் வந்தாலும் கூட இது வரைக்கும் திருமணம் ஆகலை, என்னை விட சின்ன வயசு சின்ன பசங்களுக்கு சின்ன பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுனாலும் கூட இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு பொண்ணுக்கு பையனுக்கோ திருமணம் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இதை மட்டும் நல்லபடியாக பயன்படுத்திங்கன்னா சரி. பாருங்க, இந்த ராகு பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு 9ஆம் இடத்துல பார்த்தீங்களா, அந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானத்தில். அப்போ பாக்கியஸ்தானத்தில் ராகுவான் இருந்தால் உங்களுக்கு பாக்கியத்துக்கு மட்டும் தடை தாமதங்கள் வந்தே தீரும். அது எந்த மாதிரி விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த அப்பாவோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும், அப்பாவோட உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக கொண்டா மேலும் மேலும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த உயர்கல்வி படிக்கிறது அப்படிங்கிறது 9ஆம் இடம் தான். அந்த இடத்துல அந்த ராகுவான் நிற்கும் போது அந்த உயர்கல்வி படைக்கும் போது அரியரெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா மேலும் மேலும் சிறப்பாக இருக்கும். சரி, நம்மளுக்கு தான் 10ஆம் இடத்து அதிபதி சனி பகவானே 10லேயே வந்துருச்சு, நமக்கு நீ வேலையில் பிரச்சனை இல்லைனாலும் கூட ஒரு சின்ன கவனமாக இருக்கிறது சிறப்பு. ஏன்னா 10ஆம் அதிபதி ராசியின் மேலே வந்து நிற்கும் போது தான் தெரியும் ஒரு வேலையில் ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு கூட இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சனி பகவான் அங்கே இருந்தாலும் கூட அந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அது நல்ல பயன்படுத்திக்கங்க. பாருங்க, நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணம் செஞ்சுட்டோம், அந்த கல்யாணத்தில் ஒரு திருப்தி இல்லை, அந்த திருப்தி இருந்தாலும் சேர்ந்து வாழலாங்க ஒரு எண்ணம் இருக்குது. அந்த சேர்ந்து வாழ்றதுக்கு இடையில உட்கார நபர்கள் தான் எங்களை சேரவே விட மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீங்க. பாருங்க, இந்த காலகட்டத்தில் டைரெக்டாக நீங்களே போய் பேசினாலும் கூட சேர்ந்து வாழக்கூடிய தன்மையாக இருக்க போகுது. இல்லை இது வரைக்கும் பிரிஞ்சு தான் இருக்கிறேன், நான் ஒன்று சேரக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னாலும் கூட அடுத்த தாரம் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பாருங்க, அந்த 7ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னா 9ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 100% 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ அந்த 10ஆம் இடத்துல குரு பகவான் வீட்டில் நிற்கும் போது தான் உங்களுக்கு 100% நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு. அப்போ ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, சனி பகவானுக்கு அப்படி ஒரு 10ஆம் பார்வைன்னு ஒன்று இருக்கு. அப்புறம் மறுபடியும் அந்த 7ஆம் இடத்தையும் அந்த சனி பகவான் அங்கே பார்க்கும்போது தான் தெரியும் வேலைக்கு போகிற மனைவி, நல்ல மணி, அழகான மனைவி, சொத்தோட நல்ல கணவன் என் தேர்ந்தெடுத்துக்கு லவ் பண்ணியிருந்தாங்க கூட இந்த மாதிரி மூச்சிருக்க முடியாதுங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பாருங்கள், இது வரைக்கும் லவ் பண்ணிட்டே இருக்கிற அந்த காதல் கல்யாணம் கை கூடுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் ஒரு சனி பகவான் ராகு பகவான் பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் வீட்டில் பேசிங்கன்னா அந்த காதல் கம்பல்சரி கைகூடும் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வருடம் இருக்க போகுது. அது நல்லபடியாக மேலும் மேலும் பயன்படுத்திட்டா போகுது. பாருங்கள், வெளிநாட்டில் வேலை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வாழ்றதுக்கான சந்தர்ப்பம். பாருங்கள், உங்களுக்கு இந்த ராகுவான் அந்த 9ல் வந்து நிற்கும் போது வெளிநாட்டு வேலை நிச்சயமாக கொடுத்துருவார். அது நல்லபடியாக பயன்படுத்தினா மட்டும் போது. பாருங்கள், வெளிநாட்டில் வேலை இழந்து தேடினாலும் கூட அந்த குரு பகவான் அப்படிங்கிற ராசிக்கு வரும்போது அந்த ராகு பகவான் பயிற்சிக்கு அப்புறம் வெளிநாட்டில் வேலை நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பாருங்கள், மொத்தத்தில் உங்களுக்கு மிதுன ராசிக்கு ஜாக்பாட் யோகா அப்படிங்கிறது இந்த 2025 நிகழப்போகுது. அதை நல்லபடியாக பயன்படுத்திங்க. பாருங்கள், இந்த காலகட்டத்தில் என்ன தெய்வ வழிபாடு அப்படின்னு பண்ணுறது பாருங்கள், உங்களுக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் வந்து நிற்கும் போது திருநாள் வழிபாடு மேலும் மேலும் உயர்ச்சி கொடுக்கும், தொழிலுக்கு நல்ல வளத்தை கொடுக்கும். அது மட்டும்
இல்லாமல் இந்த குரு பகவான் அந்த 5ஆம் இடத்தை பார்க்குறாரு பார்த்தீங்களா, அப்போ உங்களுக்கு திருச்செந்தூர் முருகர் வழிபாடு மேலும் மேலும் வளத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். பாருங்கள், அந்த கேது பகவான் அங்கே அந்த 3ஆம் இடத்துல இருந்தாலும் கூட முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாக முயற்சி எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனாலும் கூட நீங்கள் கேது பகவானோட காயத்ரி மந்திரம் சொல்கிறது, விநாயகர் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பண்ணுறது மேலும் மேலும் வளர்ச்சி கொடுக்கும். பாருங்கள், அம்மாவோட உடல்நிலை மட்டும் கொஞ்சம் சற்று கவனமாக எடுத்துக்கிறது மிக மிக சிறப்பான அமைப்பு. பாருங்கள், என்னதான் நம்ம எவ்வளவு வேலை செஞ்சாலும் கூட அந்த அம்மாவோட மனநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவு கொடுக்கும். அப்போ உடல்நிலை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. பாருங்கள், உங்களோட மனசு அம்மா என்ன பண்ணுறாங்கோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துட்டு தான் இருக்கும். இருந்தாலும் கூட அவங்களோட பாச அரவணைப்போடு மிக சிறப்பான அமைப்பு. இந்த காலகட்டத்தில் அம்மாவோட உடல்நிலை சற்று கவனம் எடுத்துக்கிறது மேலும் மேலும் நல்ல வளத்தை கொடுக்கும். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நன்றி, வணக்கம்.